நான் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கலாம் தான் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு இங்கே இருந்து 3 மாதம் கிளியர் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறேன். வணக்கம், என் பேர் ரகு. நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் மலையம்பாக்கம் ஊர். அங்கேருந்து வரேன். 2022 எனக்கு பிரெயினில் கட்டின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு கை கால் வீக்னஸ்ஸாக நான் 1 வருஷமாக 2 வருஷமாக வீட்டில் தான் இருந்தேன். ஒரு கை கால் வேலை செய்யாத வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பிசியோ, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பிசியோ பண்ணாங்க. அப்பயும் எனக்கு சரியாக கேட்கல. அதுக்கப்புறம் யூடியூப்பை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்க்குறப்ப தான் இங்கே ஸ்ரீ சக்தின்னு இருந்து இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுனதுக்கு வந்து வாங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சு பார்க்க சொன்னாங்க. ரிப்போர்ட் அனுப்பிச்சேன். சரி நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்தோம். வந்து சார் சாமி சார்லாம் அவங்க பார்த்தோம். சரி கிளியர் பண்ணிடலாம்ப்பான்னு சொல்லி அவங்க நார்த்தில் பேசினாங்க. எக்ஸஸ்லாம் சொன்னாங்க. அதுமாரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்த ஒரு 3 மாதமாக இருக்கிறேன். வரப்போ நான் தாங்கிட்டே தான் இருந்தேன். கையை சுத்தமாக எனக்கு தூக்க முடியாது. இப்போ கையை நல்லா தூக்குறேன். கால் நல்லா இப்போ நல்லா நடக்கிறேன். நல்லா பார்த்துனாங்க. இங்கே காலையில் பிபி செக் பண்ணுறதுலேருந்து சுகர் டெஸ்ட் எல்லாமே ரூமுக்கு வந்து செக் பண்ணுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் எதனா இருந்தால் அவங்க கேட்குறாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் எதனா சொன்னோம்னா அது தண்ணி வரல, என் ப்ராப்ளம் எதனா சொன்னோம்னா அது உடனே கிளியர் பண்ணிடுறாங்க. நல்லா எடுத்து பார்த்துறாங்க. டேப்லெட் மாத்திரை தலைவலி எதனா ஒரு நம்ம கம்ப்ளைண்ட் சொன்னோம்னா உடனே மாத்திரை எடுத்துன்னு கொடுக்குறாங்க. நல்லா எடுத்து நல்லா பார்த்துறாங்க. எக்ஸசைஸும் சரி, மாத்திரதும் சரி, எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணலையும் கூட கூப்பிட்டு பண்ண வச்சு தான் எங்களை அனுப்புகிறாங்க. நல்லபடியாக நல்லா பார்த்துனாங்க.